இல்ல லவ குஷன் வேஷம். உங்கள யாரு லவன் யாரு குசன்? நான் தான் குசன், ஜுன்னு லவன். இப்ப எதுக்கு எப்படி ரெடி ஆனீங்க? இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருக்குமா? சித்தி சித்தப்பா கிட்ட கேட்டோம், அவங்க தான் எங்களை இப்படி ரெடி பண்ணாங்க. எங்களுடைய கெட்டப் எப்படி இருக்குப்பா? நல்லா இருக்கு. கண்டிப்பா எங்களுக்கு தானப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்னா வேற ஏதாவது கெட்டப் நீங்க போட்டுருக்கலாம்ல. எதுக்கு இந்த கெட்டப் போட்டீங்க? இது ஜுன்னு செலக்ஷன். ஏண்டா உனக்கு உங்க அம்மா சொன்னால இந்த கெட்டப் போட்டுக்க சொல்லி? இல்ல சின்ன பாட்டி, எனக்கே அது தோணுச்சு. உனக்கு லவகுசாவை பத்தி எப்படி தெரியும் ஜுன்னு? நானும் அம்மாவும் அர்ஜுன் சித்தப்பா வீட்ல இருந்தப்போ சித்தப்பாவோட அம்மா டெய்லியும் எனக்கு ராமாயணம் படிச்சு சொல்லுவாங்க. சீதாராமனுடைய கதைய சொல்லுவாங்க. அப்படின்னா உனக்கு சீதாராமனோட கதை தெரியும்ல? நல்லா தெரியும் தாத்தா. ராமன் ரொம்பவே நல்லவரு. சீதா அம்மா மேல ராமர் உயிரையே வச்சிருந்தாரு. ஆனா யாரோ ஒருத்தர் சொன்னதுக்காக அந்த ராமன் சீதா அம்மா மேல சந்திக்கப்பட்டு காட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாரு. அங்கதான் சீதா அம்மாக்கு 11 குஷன் பிறந்தாங்க. அந்த விஷயம் ராமனுக்கு தெரியாது. ரொம்ப தேங்க்ஸ் சித்தப்பா. என்னையும் லக்கியையும் நல்லா ரெடி பண்ணிருக்கீங்க. நாங்க தான் உங்க 2 பேருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் சொன்னோம். நீங்க 2 பேரும் உங்களுக்கு இந்த கெட்டப் போட சொல்லி எங்கள்கிட்ட கேட்டு இந்த வீட்ல எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுற மாதிரி பண்ணீங்க. ஆமா, வீட்ல நடக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு உங்க கெட்டப் ரொம்பவே நல்லா பொருந்தி இருக்கு. என்ன சிச்சுவேஷன் சித்தி? அது பெரியவங்க விஷயம் லக்கி. நீங்க எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க. அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தான் சித்தப்பா. அப்ப எங்களுக்கு எதுவும் இல்லையா? என்ன வேணும் சித்தப்பா? ஒரு சின்ன முத்தம் அவ்வளவுதானே? ஓகே. சித்தப்பா இப்போ நானு. சித்தி சித்தப்பா, நீங்க 2 பேரும் எனக்கு முத்தம் கொடுங்க. லக்கி, சுதா, சுதா, என்னாச்சுங்க? தலையில அடிபட்டிருக்க. இவ்ளோ நாளா எங்க போனீங்க? என்னாச்சுங்க உங்களுக்கு? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன் சுதா. சீக்கிரமா துணியெல்லாம் பேக் பண்ணு, நம்ம உடனே இங்க இருந்து போகணும். உடனே வா. எங்க? எங்கேயாவது போயிடலாம், ஆனா இங்க இருக்க வேண்டாம். மூணார்ல இருந்து நாம இங்க வந்திருக்கோம். இப்ப எங்க போலாங்கறீங்க? அப்படி என்னதாங்க ஆச்சு? லக்கி லக்ஷ்மி மேடம் உடைய பொண்ணுங்கிற விஷயத்த லக்ஷ்மி மேடம் கிட்ட சொல்ல விடாம என்ன மனுஷா அடைச்சு வச்சிருந்தா. நான் எப்படியும் அங்கிருந்து தப்பிச்சு மித்ரா சாருடைய வீட்டுக்கு போனேன். ஆனா அங்க சாரும் மேடமும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அதை பார்க்க எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இனி அவங்க கிட்ட நான் எந்த உண்மையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் இங்க வந்துட்டேன். ஆனா அந்த மனுஷா என்ன விட மாட்டா. கண்டிப்பா என்ன கொன்னுடுவா. அதனாலதான் நம்ம எங்கேயாவது தூரமா போயிடலாம். ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிடு. என்னங்க, சாரும் மேடமும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுமா? நான் என் கண்ணால பார்த்தேன் சுதா. ஃபேமிலியா ஒன்னா சந்தோஷமா இருக்காங்க. அப்போனா மனிஷா அவங்கள எதுக்காக அடைச்சு வைக்கணும்? அப்பனா சார் கிட்டயும் மேடம் கிட்டயும் நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் ஏதோ ஒண்ணு இருக்கு. அத சொல்ல விடாம தான் அந்த மனிஷா அவங்கள அடைச்சு வச்சிருப்பா. கரெக்ட் தான் சுதா. ஆனா அது என்ன உண்மையா இருக்கும்? நாம ஒரு தடவை சாரையும் மேடமையும் சந்திச்சா நல்லா இருக்கோங்க. இப்ப வேண்டாம் சுதா. தேவைப்பட்டா நம்ம திரும்ப வரலாம். இப்போதைக்கு நான் மனுஷா கண்ணில் படவே கூடாது. அதனால இங்கிருந்து போயிடலாம். துணிமணி எடுத்து வை.
அவர் சொல்லாம போயிட்டார் சார். அந்த ஆளை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. எங்க பார்த்தேன்? சாரி சார், தெரியாம அடிச்சிட்டேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். சார் சார் ஒரு நிமிஷம் சார். 5 வருஷத்துக்கு முன்னாடி லக்ஷ்மிங்கிற ஒரு பொண்ணு தான் கை குழந்தையோட உங்க டி எஸ்டேட்டுக்கு வந்தால, அவ இப்ப எங்க சார் இருக்கா? எப்படி இருக்கா? எஸ், அவன் என்ன ஸ்கூல்ல மீட் பண்ணியிருக்கான். லக்ஷ்மியை பத்தி விசாரிச்சான். கண்டிப்பா அவன் தான். சொல்லுங்க அர்ஜுன். லக்ஷ்மி, நேத்து ஒருத்தன் என் கார் முன்னாடி வந்து விழுந்துட்டான். நான் கூட அவனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணேன்னு சொன்னேன்ல. ஆமா, அவருக்கு நினைவு வந்ததுக்கு அப்புறம் கிளம்பிட்டாருன்னு கூட சொன்னீங்க. கிடைச்சாரா? இல்ல, இதுக்கு முன்னாடி அவன் எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? அவர் யார் அர்ஜுன்? ஸ்கூல்ல இதுக்கு முன்னாடி உன்னை பத்தி ஒருத்தன் விசாரிச்சான்னு சொன்னேன்ல, அவன்தான். பாஸ்கரன் அண்ணா? அவன்தான் லக்ஷ்மி. நீங்க உண்மையா தான் சொல்றீங்களா? உண்மைதான் லக்ஷ்மி, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த அண்ணனுக்காக நான் நேத்து கூட மூணாருக்கு கால் பண்ணி கேட்டிருந்தேன். அந்த அண்ணன் இப்ப இங்க இல்ல, வேற எங்கேயோ செட்டில் ஆயிட்டாருன்னு சொன்னாங்க. அங்கிருந்து இங்க வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்காக தான் வந்திருப்பாரு. நானும் அண்ணனை தான் தேடிக்கிட்டே இருக்கேன். உன்னை பார்க்கணும்னு வந்த பாஸ்கரை தான் யாரோ அடைச்சு வச்சிருப்பாங்க. எதுக்காக அடைச்சு வச்சிருந்திருப்பாங்க? ஒருவேளை மனுஷாவா இருக்குமா? அவன் ஏன் அடைச்சு வைக்கணும்? சம்திங். நிச்சயம் ஏதோ ஒண்ணு இருக்கு அர்ஜுன். எனக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்க அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிருமோன்னு மனிஷா அண்ணனை கிட்னாப் பண்ணிருப்பான்னு நான் நினைக்கிறேன். என்ன விவேக் இந்த பக்கம்? அது நீ இங்க இருக்கன்னு எனக்கு நிஜமா தெரியாது. அப்ப எனக்காக வரலையா? உனக்காக வரல, ஆனா எப்படியோ வந்துட்டேன்ல. எப்படியோ வந்துட்டேன்னா? அது அப்போ தெரியாம நடந்துருச்சுல்ல. அதுக்கு இப்போ தெரிஞ்சே மறுபடியும் ஒரே ஒரு தடவை. கண்ணு பழுக்க போது. என்ன அடிக்க போறியா? அடிக்காம முத்தம் கொடுக்கணுமா? அப்படி கொடுத்தாலும் நல்லா இருக்கும். இந்த போன் தொலை தாங்கல. யார் ஜானு? யாருன்னு தெரியல. ஹலோ, யாரு? நான் யாரு என்னங்கிறதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது.